Hi friends, welcome to Annam's Recipes. இன்றைக்கி இந்த வீடியோவில் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் சிலருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக போடுறேன். வாங்க என்னென்ன டிப்ஸ்ன்னு இப்போ பார்க்கலாம். நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ முதல் டிப்ஸாக நம்ம பார்க்க போகிறது எள்ளை வந்து ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு. எள் வந்து இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, கருப்பு எள், வெள்ளை எள், எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கினதும் இந்த மாதிரி கழுவிக்கணும். நான் கழுவுறதுக்கு முன்னாடி நான் மறந்துட்டேன், சரி அப்படின்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி மண் இதெல்லாம் இருக்கும். அதனால நல்லா அலசிட்டு அப்படியே எடுக்கணும். அடியில் பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் அப்படியே செட்டில் ஆகியிருக்கும். இந்த மாதிரி இதை எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு துணி, கிச்சன் டவல் இருக்கு இல்லையா, அதில் போட்டு காய வச்சுருக்கேன். இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. ரொம்ப ஊரெல்லாம் வச்சிடக்கூடாது, இது பொடியாக இருக்கிறதுனால டக்குன்னு போட்டு அலசி எடுத்துடணும். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த வச்சுருந்தேன் இல்லையா இந்த பவுலில், அதெல்லாம் பாருங்கள் அலசி எடுத்திருக்கேன். எவ்வளோ கல் இருக்குது பாருங்கள், கல் மண் இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ இந்த எள்ளெல்லாம் இந்த பேனில் போட்டு வறுத்துக்கலாம். இதில் அப்படி கொட்டிக்கலாம். நீங்கள் 2 தடவையாக கூட வறுக்கிறதுன்னா வறுத்துக்கலாம், சின்ன பேனாக இருந்தால். இப்போ குறைச்சி வச்சு அப்படியே வறுக்கணும். ஏன்னா ஹையில் வச்சா இது பொடி பொடியாக இருக்கிறதுனால கருகி போயிடும். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு மெதுவாக வறுக்கணும். இப்போ பாருங்கள், லைட்டாக படப்படன்னு பொரியிற சத்தம் கேட்குது. இன்னும் ரொம்ப விட்டிங்கன்னா ரொம்ப பொரிஞ்சு எல்லாம் வெளியில் கொட்டிடும். பாருங்கள், சவுண்ட் கேட்கும். லைட்டாக இந்த அளவு போதும். இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். இதை வந்து அப்படியே கொட்டி நல்லா ஆற விட்டுறணும். எள்ளு ஆறினதும் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். நம்ம வந்து அப்படியே கொட்டி வச்சோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டோம்னா கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும். இந்த எல்லாரும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி டிப்ஸ் ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த டிப்ஸாக நம்ம பார்க்க போகிறது, நம்ம வெல்லம்லாம் இந்த மாதிரி பெரிய சைஸாக தானே ரவுண்டாக வாங்கிட்டு வருவோம். அதை வந்து எப்போவும் நம்ம ஏதாவது ஒரு டிஷ்ஷு செய்கிறோம், ஒரு ரெசிபி செய்கிறோன்னா அப்போ வந்து நம்ம இடிச்சிட்டு நுணுக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நேரம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டக்கு டக்குன்னு எதுக்கு வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கிட்டு வந்ததும் இது பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி தூள் பண்ணிக்கணும். இதை வந்து அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வேணுங்கிறச்ச டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாயசம் பண்ணுறதுன்னா கூட கொஞ்சம் எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இதை வந்து வெளியிலே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எப்போவாது தான் எடுப்பீங்கன்னா நல்லா மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணுங்கிறச்ச எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் டக்கு டக்குன்னு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸாக நம்ம பார்க்க போகிறது பூண்டை வந்து எப்படி உரித்து வச்சுக்கலான்னு. நம்ம வந்து பூண்டு உரிக்கிறதுக்கு சிரமப்பட்டே நிறைய டிஷ்ஷஸ்க்கு வந்து நம்ம பூண்டுலாம் போட மாட்டோம். காலையில் எழுந்திரிச்சு அவசரத்தில் உரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பூண்டெல்லாம் நம்ம டிவி பார்க்குறச்ச தண்ணியில் ஊற வச்சுட்டும் உரிச்சிக்கலாம், இல்லை சும்மாவும் உரிச்சிக்கலாம். இல்லை நான் பூண்டு உரிக்கிறது சொல்லியிருக்கேன் இல்லையா, அதில் வச்சும் உரிச்சிக்கலாம். அப்படி உரித்து இந்த மாதிரி போட்டு டப்பாவில் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா, ஃப்ரிட்ஜில் சும்மா தான் ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம வேணுங்கிறதுக்கு டக்கு டக்குன்னு எடுத்து போடலாம். வெங்காயம், சின்ன வெங்காயத்தை தான் வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் உரித்து வச்சுக்கக்கூடாது, பூண்டு வச்சுக்கலாம். இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸாக பார்ப்போம். மஞ்சளெல்லாம் நம்ம வாங்கி மஞ்சள்னு இல்லை, எது வேணாலும் நம்ம மாடியில் காய வச்சுட்டு கொண்டு வந்து வீட்டில் வைப்போம். சிலது வந்து காத்தோட்டமாக இல்லாட்டா வந்து பூசணம் பூத்து போயிடும். அதுக்கு வந்து ஒரு டிப்ஸு,
இதை வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டுறணும். போட்டுட்டு இந்த மாதிரி கவர் இருக்கு இல்லையா, காய்கறிகள் போட்டு வச்சுக்கிற கவரு, அதுக்குள்ளே இதை போட்டுறணும். இந்த மஞ்சள் அப்படியே போட்டுட்டு, ஏன்னா நைட்லலாம் பார்த்திங்கன்னா பாய்ச்சை ஏறும், சில சமயம் பல்லி கூட ஏறும். இந்த மாதிரி வலையை போட்டுட்டு இப்படி சுருக்கிட்டு ஒரு முடிச்சு போட்டு வச்சிட்டோம்னா அதில் எதுவுமே ஏறாது, கொசு எதுவுமே ஏறாது, நல்லா நீட்டாக இருக்கும். மறுநாள் காய வச்சுக்கலாம். சில சமயம் நம்ம காய வச்சுட்டு ஊருக்கு போகிற மாதிரி கூட இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனையாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா கெட்டு போகாமல் அப்படி இருக்கும். பாருங்கள், நான் நிறைய சில சமயம் கருவேப்பிலை கிடைக்கும் இல்லையா, அப்போ வந்து காய வச்சுட்டு நிறைய ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்க முடியாது, வேஸ்ட் பண்ணவும் முடியாது. அதை இந்த மாதிரி டப்பாவில் போட்டு இந்த மாதிரி வச்சுருவேன். கொஞ்சம் காஞ்சதும் அப்படியே நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கும், நல்லா க்ரீன் கலராகவும் இருக்கும். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேகு நிறைய கடைகளில் இப்போ கிடைக்குது. இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போட்டிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் இந்த பேகு தான். பாருங்கள், நெட்டு மாதிரி இருக்கும், வலை மாதிரி 3 சேர்ந்து வரும். ஃப்ரிட்ஜ் பேக்ஸ்ன்னு வரும். இது நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் கூட கிடைக்கும். நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இது இன்னும் பிரிக்கலை. இதில் ஜிப்பு வச்ச மாதிரியும் வருது. நான் முன்னாடியே கூட காமிச்சிருக்கேன் ஒரு டிப்ஸில். இதை வந்து அப்படியே மாடியில் மிளகா காய வைக்கிறதுக்கெல்லாம் இங்கே பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா வலை வலையாக பாருங்கள், குட்டி இதுவாக இருக்கிறதுனால எந்த பூச்சியும் உள்ளே போக முடியாது. இது வந்து மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி பேக் வச்சுருந்தா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்டெல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.